don't talk bad about your father. Don't talk bad about his weaknesses. அங்கே கேளுங்க, அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்குமா. அப்போ சகோதரர்கள் ஒருமித்திருப்பது அந்த ஒரு நபர் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே ஒருமித்திருப்பது, அந்த சபையே ஒருமித்திருப்பது. அல்லேலூயா. இதை கொண்டு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து லீடர்ஷிப் வந்து அந்த கனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. தலைமைத்துவத்துக்கு கனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா தலைவர், குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்குற கனம் இது. அதில் தயவு செய்து உங்கள் தகப்பன்மார்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாரும் குறையாக பேசக்கூடாது. நீங்கள் குறைய பேசுங்க, அந்த குறைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். You know why I say that? Because அந்த பரிமள தைலம் வந்து அபிஷேகத்துக்கு சமம். இட்ஸ் டாக் அபவுட் அனாயிண்டிங். அபிஷேகம் பட்டவங்க மேலே கையை போடாதுன்றல்ல, அந்த மாதிரி உங்கள் அப்பா அபிஷேகம் செய்யப்பட்டவர். அவரை பற்றி தப்பாக பேசுங்க, அந்த அபிஷேகம் உங்களை அடிக்கும். அவர் குறைகள் இருக்கட்டும், ஆனால் குறைகள் இருக்கட்டும், அதை பேசாதீங்க, அதை மட்டமாக பேசாதீங்க, குறையாக பேசாதீங்க. நான் அது கர்த்தர் அவரோட டீல் பண்ணிட்டோன்னு சொல்லி விட்டுருங்க. ஆண்டவர் அவரோட இடைப்பட்டோம். ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்கள். நீங்கள் அவர்கிட்ட நம்ம பெரிய அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா என் அப்பாக்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது, அதெல்லாம் அவர் விட்டு போயிடணும், நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி முறையிடுங்க. ஆனால் அதை குறையாக பேசாதீங்க. ஏன்னா அப்படி பேசும்போது மறந்துடாதீங்க, இட் வில் பேக் ஃபயர் யூ. யாரெல்லாம் அந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணவன் மேலே கையை வச்சாங்களோ அவங்களாம் செத்தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் பிற்பாடு நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை, நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு கணவன் வந்து அப்புறம் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை மூலமாகவும் ஆண்டவர் விளையாட்டை காமிப்பார். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் when we are into that kind of covenant, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். புரியுதா? இது உடன்படிக்கை. அபிஷேகத்தை பற்றி பேசும்பொழுது அன்னைக்கு ஆசாரியர்கள் வந்து ஆண்டவருக்கு பணி செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது அவர்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார்கள், எண்ணெயை. அப்போ அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கவனம் இருக்குது, ஒரு உடன்படிக்கை இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் அந்த தலைவர்களை நியமிக்கும்பொழுது அந்த தலைவர்கள் மேலே என்னது, அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. அந்த குடும்பம், அதுக்குள்ளே அந்த குடும்பமும் ரிலேட்டட்னால, இணைக்கப்பட்டனால அந்த முழு குடும்பத்துக்கும் அந்த இதை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். Whether you like it or not, whether you agree or not, you are into it. You are into that covenant. ஏன்னா அந்த எந்த சமயத்தில் நான் குடும்ப தலைவன் அப்படின்னு உங்களை நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய காரியம் சரியாச்சு. அன்னைக்கே ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார், அந்த அப்பாயின்மெண்ட்டில் வச்சுட்டார். ஆமென், ஆமென். அதனால் இது சீரியஸாக, ஐயோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி சீரியஸாக நார்மலாக இருங்க, அப்பா கூட விளையாடுங்க, ஜோக் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால்
அவங்களுடைய காரியங்களில் குறைபாடுகளில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க, நீங்கள் கையை நீட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் கையை நீட்டும் பொழுது 4 விரல் உங்களை நீட்டிக்கிட்டு இருக்கு தெரியுமா? 4 விரல் நம்மளாக நீட்டிக்கிட்டு இருக்கு. அது இன்னொரு காரியம், இன்னொரு டாபிக், அது விட்டுருவோம். என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் டாக் பேட் அபவுட் யுவர் ஃபாதர். டோன்ட் டாக் பேட் அபவுட் ஹீஸ் வீக்னஸஸ். அவங்களுடைய பலவீனமோ, அவங்களுடைய குறைபாடுகளோ, இல்லை அவங்க பொறுப்பு இல்லையோ, இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்? பெரியப்பாட்ட பேசுங்க. பெரியப்பாட்ட பேசுங்க. அப்பா, பெரியப்பா, ஏன் அப்பா, அவர் வாழ்க்கையில் நிறையா இருக்கு, இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க, எடுத்து போடுங்க, அவரை பெஸ்ட்டான ஒரு அப்பாவாக ஆக்குங்க. லிட்ரலி அவர் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லி பாருங்கள், செய்வார். ஏன்னா நீங்கள் கை நீட்டாமல் நீங்கள் அவர்கிட்ட போய் அப்பாட்ட சொல்கிறீங்க, அப்பா, பெரியப்பா, எங்கள் அப்பா என்ன என்ன என் பிள்ளைங்க, என் அப்பா ஓசியா மணியத்தை இன்னும் பெஸ்ட்டாக்குங்க, அவர்கிட்ட இருக்கிற குறைகள், அவர்கிட்ட இருக்கிற பலவீனங்கள் இதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பேசணும். நீங்கள் பேசணும். யார்கிட்ட? பெரியப்பாட்ட. ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பேசுறதில்ல, கூடி பேசுறதில்ல. ஆமென், ஆமென், ஆமென். என்ன காமிக்குன்னா, மறுபடியும் நம்மெல்லாம் அடங்கி குடும்ப தலைவரை மதித்து குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லோரும் சொந்த வழியில் போகாமல் குடும்பமாக எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சு குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். ஓகே.